ஹலோ வாய்ஸ் என் பேர் லோக்கி, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 3. செகண்ட் எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மால் சொல்கிறான், நான் சும்மா அவ கூட ஒரே இடத்துல தற்செயலாக தான் இருந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண. எலிஜா அதை ஏற்றுக்கலை. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு அவள் மூஞ்சி தான் ஞாபகம் வருது, செம்ம கடுப்பாகுது, அதனால் உன்னை வெளுக்க போகிறேன், இல்லைனா நாம் சும்மா பேருக்கு சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணலாமான்னு அவள் ஒரு ஆஃபர் தரா. இதை கேட்டு நம்மால் ஆஃபர் என்னவோ டெம்டிங்காக தான் இருக்குது, ஆனால் இன்னும் 2 நாளுக்குள்ளே நான் ஸ்ட்ராங் ஆகலைன்னா என் உயிருக்கே டேஞ்சர், நான் சர்வைவ் ஆகணும்னா இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை நோட்டீஸ் பண்ணியே ஆகணும்னு டிசைட் பண்ணிவிட்டு பயத்தில் நடுங்கிற உடம்பை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறான். நான் உன்கிட்ட ஃபுல் பவரோட மோதரடி. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எல்னோரை ரொம்ப பிடிக்கும்னு நம்மாலி கெத்தா சீன் போட எலிஜாவோட முகமே இருண்டு போகுது. அவளை சுற்றி அட்மாஸ்பியரே டோட்டலாக மாறுது. உடன் ஸ்வாடை மொரட்டா கிரிப் பண்ணிட்டு, டேய் நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்குறா. அம்மா நான் சீரியஸாக தான் சொல்கிறேன்னு நம்மால் வெளியில் சீன் போட்டாலும் உள்ளுக்குள்ளே ஐயோ அம்மானு மரண பயத்தில் கத்துறான். இவளை ஃபுல் ஃபார்மில் சண்டைக்கு இழுக்க இதை விட வேறு வழி இல்லைன்னு நம்மால் பிளான் பண்ணி அடிக்கிறான். அதே சமயம் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது, லீத்தல் சாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, வில்லன்களோட அட்டென்ஷன் உங்களுக்கு அதிகமாகுது. மாலு சொன்னதை கேட்டு எலிஜா இப்போ வெறியாகிறா. அப்படியா மகனே, இனிமே உன்னை அடித்தா எனக்கு எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்காதுன்னு சொல்லிட்டு காற்றை கிழிச்சிக்கிட்டு அம்பு மாதிரி பாஞ்சு கண்ணி வைக்கிற நேரத்தில் ஸ்வாடை வச்சு ஒரு மொரட்டு ஸ்விங் அட்டாக் பண்ணுறா. அடித்த அந்த ஸ்பீடில் நம்ம ஆளோட உடன் ஸ்வாடு அப்படியே 2ஆ பிளக்குது. நல்ல வேலையா நம்ம ஆளு கண்ணை மூடாமல் எலிஜாவோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணதால் தலையை டக்குன்னு பின்னாடி இழுத்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடுறான். மாலு மூஞ்சில மரண பயம் இருந்தாலும் நம்ம ஆளு இப்படி எஸ்கேப் ஆனதை பார்த்து எலிஜாவே லைட்டாக ஷாக் ஆகுறா. ஓஹோ, இதையே டாச் பண்ணிட்டியா, அப்போ நீ அவ்வளோ மொக்க இல்லை போல, இனிமே தான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எலிஜா இன்னும் சீரியஸாக அடுத்த அட்டாக்கிங் ஸ்டான்ஸ் எடுக்கிறா. ஸ்வாடை பிடிச்சிருக்க ஸ்டைலை பார்த்த உடனே நம்மளுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து முடியெல்லாம் நிற்கிது. சிஸ்டமும் டேஞ்சர்னு ரெட் அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ கரெக்டாக நம்ம ஆளோட அந்த டெஸ்பரேட் சர்வைவல் ஸ்கில் தானாக ஆக்டிவேட் ஆகுது. மாலுக்குள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத மொரட்டு பவர் ஏறுறத நம்மால் ஃபீல் பண்ணுறான். ஒரு ரெஃப்ளெக்ஸில் நம்மளுக்கே தெரியாமல் கையை நீட்டி முன்னாடி ஒரு பஞ்சு விடுறான். அது கரெக்டாக எலிஜாவோட மூஞ்சிலே லாக் ஆகுது. அது சும்மா சாதாரண பஞ்ச் இல்லை நண்பா, கேமோட ஹையஸ்ட் ரேங்கான ரேங்க் EX பஞ்ச். எலிஜா அப்படியே பறந்து போய் அங்கே இருக்கிற செவுத்துல டமார்னு மோதி பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகுறா. இதை பார்த்து நம்மளும் அங்கே இருக்கிற மற்ற ஃப்ரெஷ்மேன்ஸும் சும்மா வாயை பிளந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அகாடமியோட பஸ்டேயில் எல்லா ஸ்டாட்ஸும் லோவாக இருந்த நம்ம ஆள் இந்த வேர்ல்டோட மெயின் ஹீரோயினையே ஒரே பஞ்சில் காலி பண்ணிட்டான். இந்த மேட்டரால் அகாடமி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் பதறி போய் உடனே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை போடுறாங்க. மீட்டிங்கில் அந்த க்ரீன் ஹேர் ப்ரொஃபஸர் கான்ட்ராட் பேச ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னன்னா, இந்த டட் பையன் நமக்கு தெரியாமல் ஏதோ பெரிய கார்டை மறைச்சி வச்சிருக்கான்னு சொல்ல, இன்னொருத்தன் அதுக்குள்ளே இவனை பற்றின டூனை மாற்றிட்டேப்பான்னு நக்கல் பண்ணுறான். கான்ட்ராட் டென்ஷன் ஆகாமல் கூலாக, இங்கே நடக்கிறது எல்லாமே இடிக்குது பாஸ், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இவனுக்கு இந்த சண்டைக்கு முன்னாடி எந்த ஒரு காம்பேக்ட் ஸ்கில்லோ ஸ்ட்ரென்த்தோ கிடையாது, ஆனால் அவன் விட்ட அந்த ஒரே போடு சும்மா இடி மாதிரி இறங்குருச்சுன்றான். இடி மாதிரி இறங்குச்சுன்னா என்ன அர்த்தம்னு ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ரொஃபஸர் கேட்க, கான்ட்ராட் 2 செகண்ட் சைலண்ட் ஆகிட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே எலிஜாவுக்கு பதிலாக வேற யார் இருந்தாலும் அந்த அடியிலிருந்து தப்பிச்சிருக்க முடியாது. நார்மலாக பார்த்தா இவன் எலிஜாவை ஜெயிக்க 0% கூட சான்ஸ் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பேண்டட் சப்ஸ்டான்ஸ் இல்லைனா மேஜிக் டூலை யூஸ் பண்ணி இவன் தன்னோட பவரை டெம்பரரியாக பூஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா இவன் நிஜமாகவே ஒரு மொரட்டு ப்ராடிஜியாக இருக்கணும்னு கான்ட்ராக்ட் சொல்ல மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகி போய் கம்முன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ப்ளூ ஹேர் ப்ரொஃபஸர் தன்னோட கிளாஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஆனால் இவனோட இந்த விக்டரியை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், எலிஜாவோட கார்டியனா மார்க்வி கான்ட்ராட் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார், ஆனால் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நாம் இக்னோர் பண்ணால் அது நம்ம அகாடமிக்கே பெரிய லாஸ்ன்னு மேட்ரை முடிக்கிறா. அவன் ஏமாத்துக்காரனா இல்லை நிஜமான கெத்துக்காரனான்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணி பார்ப்போம்னு அந்த ப்ளூ ஹேர் ப்ரொஃபஸர் சொல்ல க்ரீன் ஹேர் கான்ட்ராட் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறான். இந்த வருஷம் அகாடமிக்குள்ளே வந்திருக்க நியூ பேட்சில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுங்களில் சில பேர் ரொம்ப யூனிக்,
இவனும் நீ சொல்கிற மாதிரி ஸ்பெஷல் பீஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் இன்டேக்கில் தனக்கான இடத்த பிடிச்சிருவான்னு அவ சொல்கிறா. இப்படி நம்ம ஹீரோ ஒரு பஞ்சில் எலிஜாவை காலி பண்ண மேட்டர் அகாடமி முழுக்க காட்டுத்தீயாக பரவி பிரேக்கிங் நியூஸ் ஆகுது. மொத்தம் அகாடமியோட கண்ணும் இப்போ நம்மால மேலே தான். யாரோட அந்த டட் கேம்பல்? ஒருவேளை இவன் இம்பீரியல் நைட் கமாண்டரோட சீக்ரெட் மகனாக இருக்குமோ, இல்லை அகாடமி ஹிஸ்ட்ரியிலே வராத மொரட்டு டேலண்டோன்னு பேசிக்கிறாங்க. சேர்ந்த பஸ்ட்டுனாலே ஒரு புது ஸ்டார் அடித்து தும்சம் பண்ணியிருக்கான் நம்மால். கீழே இருக்கிற நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு நம்மால் மரண பயத்தில் பெருமூச்சு விடுறான். ரியல் வேர்ல்டுலேயும் சரி இந்த கேமுக்குள்ளேயும் சரி இந்த மீடியாக்காரங்க ஓவராக சீன் போடுறாங்களேப்பான்னு பேப்பரை தூக்கி போட்டுட்டு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுறான். அங்கே எல்லோர் லார்ட் ட்ரிஸ்டன் அவனோட ட்ரஸ்ட் லெவல் இப்போ லெவல் 2க்கு ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேரன் லூபினோட கியூரியாசிட்டி லெவலும் ஏறி இருக்கு. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஆள் ஓஹோ அப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரும், அப்புறம் பிடிக்கும், கடைசியாக தான் ட்ரஸ்ட் வரும் போல். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நாம் பாயிண்ட் ஷாப்பில் ஏதாவது வாங்கிக்கலாமான்னு பிளான் போடுறான். ஆனால் இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பாஸான எல்லோருக்கு ஏன் என் மேலே இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நம்மளால் குழம்புனாலும் சிஸ்டம் கொடுத்த ரிவார்டை டக்குன்னு கிளைம் பண்ணுறான். எல்லோரோட கிஃப்ட் மூலமாக நம்ம ஆளுக்கு இப்போ ட்ரிஸ்டன் கிளான் ஸ்வார்ட்மேன்ஷிப் கேரக்டர் ட்ரைடு கிடைக்கிது. எம்பையர்லேயே ஸ்வார்ட்மேன்ஷிப்புக்கு ஃபேமஸான கிளானோட ஸ்கில் கிடைச்சதும் நம்மளால் சும்மா வாயை பழக்கிறான். இவனுங்க ஃபேமிலி டீமன்ஸ் கூட லிங்க் ஆனது தான், ஆனால் நமக்கு ஸ்கில் கிடைக்கிதுல, அதனால் அதை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கிறான். அப்படியே கீழே பார்த்தா இப்போ எலிஜாவுக்கும் நம்ம ஆளு மேலே கியூரியாசிட்டி லெவல் 4 ஏறி இருக்கு. ஆனால் அதுக்கான ரிவார்டை இப்போதைக்கு கிளைம் பண்ண முடியாதுன்னு சிஸ்டம் காட்டுது. இவனுங்க எல்லாம் என் லிஸ்ட்டில் வராங்க. பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வில்லன்களுக்கு தானா ரிவார்ட்ஸ் வரும். எலிஜா வில்லி இல்லை, அவளுக்கு என் மேலே எந்த பாசிட்டிவ் எண்ணமும் இல்லைன்னு நம்மளால குழம்பிக்கிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இது டட் கேம்பல் ரூம் தானா? நான் எலிஜா உள்ளே வரலாமான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. மெயின் கேரக்டர்ஸ் வில்லன்ஸ் கூட எந்த வம்பு வேணாம்னு சபதம் எடுத்த நம்ம ஆளுக்கு எலிஜாவே தேடி வந்ததை கேட்டு மூஞ்சே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. எதுவும் சொல்லாமல் இருந்தா இவ கிளம்பிடுவாளான்னு நம்மளால யோசிச்சுக்கிட்டு இருக்க எலிஜா வெளியே இருந்து, டேய் நீ உள்ளே இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், கதவை திறக்கலனா நான் இந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுவேன் பார்த்துக்கோன்னு மிரட்டுறா. அவளோட மிரட்டலை கேட்டு கடுப்பான நம்ம ஆளு, நீ என்ன லூசாடின்னு கத்த எலிஜா உடனே சவுண்டை குறைச்சிக்கிட்டு உள்ளே தானே இருக்க, கதவை துற, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சாஃப்டாக கேட்குறா. என்ன மேட்டர்னு நம்மால் திக்கி திக்கி கேட்க நாம் கொஞ்சம் க்ளோஸாக பழகலாம்னு தான் நீ எலிஜா கூலாக சொல்கிறா. ஆனால் நம்மால் கதவை திறக்கவே இல்லை. வெளியே நின்ன எலிஜா, அவன் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான், நான் சும்மா தானே பழகலாம்னு கேட்டேன், பாய்ஸ் கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதுன்னே தெரியலையேன்னு கடுப்பாகி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.